கிருஷ்ணர் எப்பொழுதும் கையில் புல்லாங்குழல் வைத்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதன் கதையை நாம் கேட்போமா? ஒரு நாள் கோபியர்கள் புல்லாங்குழலிடம், எங்கள் தெய்வம் கிருஷ்ணர் உன்னுடன் 24 மணி நேரமும் இருக்கிறார். அதன் ரகசியம் என்னவென்று கேட்டார்கள். அப்போது புல்லாங்குழல் கோபியர்களிடம் கூறியது, கிருஷ்ணர் தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு நாள் மிகவும் வேதனையுடன் கிருஷ்ணர் வந்தார். நான் என்னவென்று கேட்டபொழுது, கிருஷ்ணர், மூங்கிலாகிய நீ எனக்கு வேண்டும் என்று கேட்டார். உடனே நானும் அவரிடம் சரணடைந்தேன். கிருஷ்ணர் என்னை வெட்டி புல்லாங்குழலாக உருவாக்கினார். அப்போது நான் மிக வேதனை அடைந்தேன். கிருஷ்ணர் என்னிடம் கூறினார், வலியை பொறுத்துக்கொள், உனக்கான ஒரு பெரிய இடம் இவ்வுலகில் காத்து கொண்டு இருக்கிறது என்று. அப்போது எனக்கு புரியவில்லை. ஆனால் அவருடைய காற்றை என்னுள் உள்வாங்கி அது ஒளியாக வெளிவரும்போது, மிக இனிமையான இசையாக வரும்போது எனக்கான இடத்தை நான் உணர்ந்தேன். புல்லாங்குழல் தனது கதையை கோபியர்களிடம் கூறியது. கோபியர்கள் இதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தனர். அதேபோல் நாமும் மகிழ்ந்து இருப்போம். கிருஷ்ணரை நாம் சரணடைந்தால் அவரது இதயத்திலும் நமக்கு ஒரு இடம் உண்டு, இவ்வுலகத்திலும் நமக்கான ஒரு இடம் உண்டு.